மத்தியான உணவு எப்படி இருக்கணும்? மத்தியான உணவு நல்ல சோறை இப்படி குமிச்சு வச்சு மேல இருந்து குழம்பு ஊத்துனா அது ஐந்தருவி மாதிரி போற மாதிரி சாப்பிட வேண்டாம். உங்களுடைய தட்டுல 80% காய்கறிகளோ புலால் அருந்துபவர்கள் மீனோ கோழி துண்டோ காடை துண்டோ இருக்கட்டும், கொஞ்சோல சோறு இருக்கட்டும். நான் பல மேடைகளில் அடிக்கடி சொல்வது, பெண்களை பார்த்து, உங்க வீட்டில் இந்த அன்னக்கரண்டின்னு ஒன்று இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதை கிழக்கு பக்கமா நின்று 3 தடவை தலையை சுத்தி எரிச்சிருங்க. ஏன்னா அந்த அன்னக்கரண்டியை பார்த்தா இந்த பிடபிள்யூடி ஆசில நிப்பாட்டி வச்சிருக்க பொக்லைன் எந்திர மாதிரியே எனக்கு தெரியும். பாலம் பாலமா சோத்தை போட்டு போட்டு வீட்டில் பல பேர் தொப்பையோடையும் சுகரோடையும் இருக்காங்க. சோறை கண்டிப்பா குறைக்கணும். குறைந்த அளவுல சோறு சாப்பிடுங்க. குறைந்த அளவு சாப்பிடக்கூடிய சோறும் நல்ல சிகப்பு நிறத்தில் உள்ள மாப்பிள்ளை சம்பா, ஞவர அரிசி, காட்டு யானம், கருங்குருவை, கருப்பு கவுனி இப்படியான அரிசியை வாங்கிக்கோங்க.